ஹலோ எவ்ரி ஒன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணி. இன்றைக்கி ஜஸ்ட்டு மார்க்கெட் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு நான் இருக்கேன். அண்டு இப்போ உங்களுக்கு மைக் நல்லா கொஞ்சம் ஆடியபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். அனலைசிஸை லைக் வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறது ட்ரேடிங் வியூ தான். ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம 500 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ மந்த்லியில் பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸ். ஸோ அப்போலோ டயர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் என்னென்னா, நம்ம மார்க்கெட் டிஸ்க்ளைமர் தான். ஸோ எப்போயும் சொல்கிற மாதிரி இது ஜஸ்ட் அனலைசிஸ் தான். இது வச்சு நீங்கள் எதோ ஃப்யூச்சர் டெசிஷன்ஸ் இருக்கணும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் வந்து தேவை கிடையாது. நீங்கள் உங்கள் ஓன் அனலைசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம். நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணல, ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டும்தான். ஜோதி லேப்ஸ். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து மந்த்லி சார்ட்டில் ஒரு நல்ல வியூவில் தான் இருக்குது. ஸோ அந்த ஆர்எஸ்ஐ பார்த்தோம்னா ஆர்எஸ்ஐயும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு கேஸ்ட்ரால் இந்தியா, ஐநாட்ஸ், தேவயானி இன்டர்நேஷ்னல். நான் வந்து பொசிஷன்ஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு ரொம்பலாம் இல்லை, ஒரு 1 lakh தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நல்லா மூமெண்டமில் தான் இருக்குது. அண்டு ஓகே, டே வீக்லி. ஸோ வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு ஒரு ஜஸ்ட் புல் பேக் பார்க்கலாம். அண்ட் மந்த்லிலையும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஒரு ரெக்கார்டிங் டைம் ஓடும் பார்த்தீங்கன்னா, அது நம்மளே ஃபோக்கஸாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது, டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ 500 ஸ்டாக்ஸில் இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இந்த பிளேஸில் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் கீழே வந்து டவுன் சைடு வரணும். 500 ஸ்டாக்ஸ் வந்து எப்போ முடியுதோ அப்போ நம்ம வீடியோ வந்து ஓரளவுக்கு எண்ட் ஆகிருக்கும். பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து கொஞ்சம் செல்லிங் நடக்கும்னு நினைக்கிறேன். பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். ஹீரோ மோட்டர் காப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு விஷயம். அந்த டிவிடெண்ட் வந்து தரப்போகிறாங்க உங்களுக்கு. எஸ்டேட் வந்து 24th ஜூலை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தா அப்படின்னு ட்ரேடிங் உள்ள நியூஸஸ் இருக்குது. ஸோ ஹீரோ மோட்டர் காப்பும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நல்ல அக்காமடேஷன் ஜோனில் இருக்குது, செக் பண்ணலாம். நியூல் ஆட்டோமேஷன்ஸ், பிராமல் ஃபார்மா. சும்மா இருக்கும்போது ஏதாச்சும் ரைட் பண்ணி வச்சிடுறோம். ஸோ அதுதான் அந்த விஷயம் தான் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா எரேசர் எடுத்துக்கலாம். எரேசர் எடுத்து டப்னு அடிச்சுட்டு போயிட்டுருக்கலாம். ஓகே, பெட்ரோநெட் எல்என்ஜி. ஸோ இதுவுமே வந்து நம்ம இதில் ஹோல்டிங்ஸில் இருக்குது.
தேவியானி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜேகி லக்ஷ்மி சிமெண்ட். ஸோ இதுவுமே ஒரு நல்ல பிரேக் அவுட் தந்திருக்கு. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி நல்லா அப்சைட் போயிருக்கு. டாடா மோட்டார்ஸ் பெட்ரோநெட் எல்என்ஜி லாஸ்ட்டாக பார்த்தோம். ஸோ இப்கால் அப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பொசிஷன் எடுத்திருந்தோம். நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் வந்து யூடியூப்பில் அப்டேட் எதுவும் நான் பண்ணலை. மெட்ரோ பிராண்ட்ஸ். ஸோ வீக்லி டெய்லி வியூ லேட்டராக பார்க்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 500 ஸ்டாக்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா நார்மலாக பார்த்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்குன்னு டெய்லி ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். 500 ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கலாம். இன்றைக்குமே ஹார்ட் ஒர்க்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கேஷ் வந்து பே பண்ணும், வேறு எதுவுமே பே பண்ணாது. லேக்டன் வியூ அனாலிட்டிக்கல்ஸ் பார்க்கலாம். வீக்லியில் வரும்போது திருப்பி பார்க்கலாம். கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராப்பர்ட்டிஸ் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் ஸ்டாக் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆல்ரெடி ஏதோ ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. என்றைக்குமே நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது மார்க்கெட்டில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஒரு லாங் டேர்ம் வியூவுக்கு போய்ட்டு அங்கே எல்லாமே ட்ராப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் ஷார்ட் டேர்மில் சார்ட்ஸ் பார்க்கும்போது கூட அங்கே நீங்கள் எது போட்டிருக்கீங்கன்னு வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ மந்த்லி வியூ, மந்த்லியில் இந்த பேட்டர்னில் இருக்குது. கோத்ரேஜ் வியூ அதை நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஓகே, அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனிலாம் சொல்லவே போனால் ரொம்பவே நல்லா தான் போயிட்டுருக்கு. எப்போல்லாம் நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதோ, உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து டெவலப்மெண்ட் இருக்கோ, அப்போல்லாம் சிமெண்ட் கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு பீக்கே போகும். நெட்வெப் டெக்னாலஜிஸ், த ஸ்டாக்ஸ் அவுட்லுக். ஆனந்த்ராஜ், இந்த ஸ்டாக்கும் வந்து நான் கொஞ்சம் பொசிஷன்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஓகே, 5500.
ஆவரேஜில் மூவிங் ஆவரேஜ் இங்கே 9 இருக்குது. ஸோ இது கொஞ்சம் 50 மாற்றிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாம் மேனுவலாகவே பார்த்து பழகிட்டோம். அதனால் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வேணால் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மந்த்லியில் 50 வந்து ரொம்ப அதிகம். அதனால் மந்த்லியில் வந்து நம்ம ஒரு 30 வச்சு பார்க்கலாம். ஓகே 30 ரைட். இந்துஸ்தான் பேங்க் ஆஃப்டர் வந்து ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறம் இந்துஸ்தான் பேங்க்கில் நான் எடுத்திருந்தேன் பொசிஷன்ஸு. ஸோ அப் டு இது வந்து ஒரு 964 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து வந்துச்சுன்னா கொடுக்கலாம். சையண்ட் என்ன பேட்டர்னே நமக்கு வந்து வரல. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அதுக்கும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் படி நமக்கு ஏதாச்சும் க்ளூஸ் கிடைக்கலான்னு பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் நம்ம ப்ராப்பராக ட்ராப் பண்ணோன்னா இந்த 2 பாயிண்ட் தான் எடுக்க முடியும். ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது இங்கே ட்ரைங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு வாட்டி பிரேக் பண்ணிடுச்சு, திருப்பி இந்த இதில் ஒரு அக்குமுலேஷன் ஜோன் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. வீக்லியில் கொஞ்சம் போய் பார்க்கலாம். வீக்லியில் நல்லாவே அக்குமுலேஷன் ஜோன் தெரியுது. இன்கேஸ் வந்து இது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், அச்சை தாண்டி உச்ச தொற்று வந்து ஸ்டாக்கு. டெய்லியும் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஸோ நோட் பண்ண வேண்டிய ஸ்டாக்கு லெமன் ட்ரீ ஹோட்டல். சொல்லப்போனால் இது வந்து இந்த பிரேக் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. பட் வந்து அப்போதைக்கு நான் நிறைய பொசிஷன்ஸில் இருந்தனால என்கிட்ட கேஷ் இல்லை எடுக்கிறதுக்கு. எல்லாம் லெமன் ட்ரீ ஹோட்டல் வந்து ஒரு நல்லா பிக்ஸாக எடுத்துருப்பேன். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இருந்துச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு சார்ட் காட்டுறேன் பாருங்க. அதுவும் இதுவும் ஒரே நேரத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அண்டு இந்த ஸ்டாக்கு. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து 575 போகணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ இதில் பிரேக் அவுட் நடந்து வந்துடும் நினச்சேன். மெட்டல் செக்டார் ப்ளஸ் வந்து இது எனர்ஜி வேறு இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி செக்டாரில் வந்துடும் நினச்சேன். பட் வந்து இது இன்னும் மூவ் ஆகலை. பட் இது நீங்கள் லெமன் ட்ரீ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அது நல்லா மூவ் ஆகிடுச்சு. சம்டைம்ஸ் வந்து F&O ஸ்டாக்ஸ் ரொம்பவே ஸ்டன்னிங் ஆகுது. பட் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு நிற்கிறது கிடையாது, டக்குன்னு வந்து மூவ் ஆகிடுது. யாருக்கும் எந்த இது இல்லாமல் இன்வெஸ்டருக்கு மட்டும் தானே இது ப்ராஃபிட்டு. மேபி இன்ட்ராடேயில் லாஸ் பண்ணலாம் பீப்புள்ஸ். பட் வந்து லெமன் ட்ரீ ஹோட்டலில் வந்து நமக்கு நல்லாவே டக்குன்னு போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு எப்போயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரும், அதனால் பிரச்சனை இல்லை, எதுக்கும் கவலைப்பட வேண்டியில்லை. ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு நம்ம வச்சுக்கிட்டோன்னா போதும். அமர் ராஜா எனர்ஜிஸ் மொபிலிட்டி மந்த்லியில் இருக்குது. மந்த்லியில் நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு பார்க்கலாம். ஓகே, ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் இருக்குது. பட்டு இந்த அளவுக்குன்னு பார்க்கணும். வீக்லியும் ஓகே தான், மொமெண்டம் நல்லா பிரேக் ஆகுது. ஒரு வாட்டி விழுந்திருக்கு, அதுக்கப்புறம் ரிக்கவரி ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு திருப்பி நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சா கூட இதில் 962 வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் வந்து ஒரு 1090 கிட்ட வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் இவ்வளோ கிட்டே இருக்குது, அந்த டார்கெட் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஒரு 1:2 என்ன ரேஷியோ எடுக்கலான்னு பார்க்கலாம். லாங் பொசிஷன் ஸோ ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிறேன். என்ட்ரி வந்து இதோட ஹையே இருக்கட்டும் நமக்கு, ஓகேங்களா? இங்கே வைக்கிறேன். அண்டு டார்கெட் ரொம்ப கூட வேண்டாம் நமக்கு, இது பண்ணுவோம். ஸோ 3% வந்து ஸ்டாப் லாஸு, 6% வந்து டார்கெட். 1:2 ரேஷியோ கிடச்சின்னா நல்ல ஸ்டாக். நம்ம வேணால் செக் பண்ணலாம். ஸோ இது லைனில் அப்பில் இருக்கட்டும்.
நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. ப்ளூ டார்ட் எக்ஸ்பிரஸ் இதுவுமே வந்து ஒரு நல்ல பிக்கில் தான் இருக்குது. ஓகே, கன்சிடர் பண்ணலாம். பட் டெய்லியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டிவிடெண்ட் வர தராங்க 25 ருபீஸு. 6,000 ஸ்டாக்கில் 25 பெருசாக கட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பொறுத்தவரைக்கும் கட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பெருசாக இம்பேக்ட் இருக்காது. ஸோ ப்ளூ டார்ட்டும் லுக்கிங் அட்ராக்டிவ் தான் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ ப்ளூ டார்ட்டில் நம்ம எதுவுமே வந்து இது வரைக்கும் ட்ரா பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு ட்ரா வந்து பண்ணி வச்சுருவோம். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நமக்கு இந்த ஸ்டாக் வந்து அன்ஃபெமிலியராக இருக்காது, நம்ம பார்க்காத மாதிரி. அதனால் ஜஸ்ட்டு ஒரு சின்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, குட். அது ஸ்டாப் பார்க்கலாம். ஓகே, கண்டெய்னர் கார்ப்பரேஷன் எந்தளவுக்கு இந்த ஸ்டாக்குன்னு தெரியல. ஸோ ஸ்டாக்கில் இங்கே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்சு இருந்திருக்கு. பரவாயில்ல, 270லேருந்து உங்களுக்கு மந்த்லி சார்ட் இது. ஸோ ஒரு மாதம் நல்ல ஒரு ஹை போயிருக்கு. 947, அதுக்கப்புறம் ஸ்லாஷ் ஆகி இப்போ ட்ரேடிங் கீழே நடந்துக்கிட்டு இருக்குது. இதேமாதிரி ஸ்டாக்ஸ்லாம் என்ன பிரச்சனைனா, சம்டைம்ஸ் வந்து நிஃப்டி உங்களுக்கு நல்லா ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது இது வந்து மூவ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சில ஸ்டாக்ஸ் வந்து கேட்டகரியில் சிக்கும் தெமெட்டிக்காக. சொனாட்டா சாஃப்ட்வேர். ஓகே, மந்த்லியில் நம்மளுக்கு பேட்டர்ன் கிடைக்கல, பட் வீக்லியில் கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, இதையும் ஒரு கனெக்ட் பண்ணோன்னா அரௌண்ட் நல்லா தான் இருக்குது. இங்கே எப்படி பிக் பண்ணணுன்னு எனக்கு தெரியலைங்க. என்னோட பாயிண்ட்டை யார் பிக் பண்ணியிருப்பாங்க? மேபி இங்கே ஒரு சப்போர்ட்டு இருந்திருக்கலாம். எஸ், ஒரு சப்போர்ட் இருக்குது பாருங்கள் மந்த்லியில். சொனாட்டா சாஃப்ட்வேர் இது ட்ராப் பண்ணியாச்சு. டிவிடெண்ட் வந்து 4 ருபீஸ் தரப்போகிறாங்களாம். இதுக்கு நீங்கள் டார்கெட்னு வச்சிங்கன்னா இந்த மாதம் வைக்கிறீங்கன்னா 496, இதோட பேட்டர்ன் கம்ப்ளீஷன் 486 நெக்ஸ்ட் மாதம் வச்சிங்கன்னா ஓகே, நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான். நைஸ் ஸ்டாக். டெய்லியும் ஓகே தான், நம்மளும் கொஞ்சம் பிரிங்க் பண்ணி போகுது, சைட்வைஸ் எடுத்து போகுது. ஓகே, வீக்லினா எவ்வளோ வீக்காக வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கு பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து ஏப்ரலில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப சைட்வைஸ். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து டக்குன்னு மூவ் ஆகலை, பட் வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் சூப்பராக இருக்கும். டாபர் இந்தியா பயங்கரமாக இருக்கே மந்த்லியில். ஓகே பாருங்கள், லாஸ்ட் வீக் மட்டும் செம பர்ஃபார்மன்ஸு 7%. எல்லாமே வந்து எஃப்எம்சிஜி ஏறி இருந்துச்சு. நமக்கு வந்து 100 ஸ்டாக் தேவையில்லைங்க. பர்ஃபெக்டாக ஒரு 5 ஸ்டாக்லேருந்து ஒரு 6 ஸ்டாக் வந்து உங்களுக்கு பொசிஷனில் ஹோல்ட் பண்ணிங்கனாலே போதும். அதான் உங்களால் மானிட்டருமே பண்ண முடியும். ஸோ நல்லா இருக்க ஸ்டாக் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் அதை மானிட்டர் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்டாக் 6 ஸ்டாக்னால் டொரண்ட் பவர் வால்டிலிட்டி பயங்கரமாக இருக்குது இந்த ஸ்டாக்கில். ஜஸ்ட் ஒரு ட்ரா மட்டும் பண்ணி வச்சுருப்போம்.
பிரேக் பண்ணிவிடுமோ, வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் வீக்லியில் என்ன ஆக போகுதுன்னு. முடிஞ்ச அடிச்சு தான் இருக்குது, எல்லாமே டெம்ப்பாக இருக்குது. பார்க்கலாம், ஒன்றுமும் பெருசாக இல்லை. ஷோபா 2 மினிட்ஸ் தான் இருக்குது. எவ்வளோ வந்துருக்கும், ஆஃப் வந்துருக்கும். அரௌண்ட் ஒரு 250 ஸ்டாக்ஸ் கிட்ட வந்து பார்த்துருப்போம். ஓகே, ஷோபா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆக போகுதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டைமிங் மார்னிங் 5:08 ஆகுது. சிலதெல்லாம் டெய்லி தான் உங்களுக்கு இதே கிடைக்குது, வியூஸே கிடைக்குது. என்ன ஸ்டாக்குன்னு இது தெரியல நமக்கு. மேபி இருக்கட்டும், பார்த்துக்கலாம். மாருதி சுசுக்கி எவ்வளோ பெரிய ஒரு டைலு, 678 ஒரே டைலு ஒரே மாதம். சிக்கனவங்களாம் பெரிய கஷ்டத்தில் இருப்பாங்க. இதுக்கு தான் நம்ம நிறைய சைட்வைஸ் எடுத்து போணுச்சுன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. டக்குன்னு மூவ் ஆகிற ஸ்டாக் வந்து அந்தளவுக்கு ஸ்டெபிலிட்டியில் சம்டைம்ஸ் கோட்டை விடுறது சாதாரணம். எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே நல்லா கொஞ்சம் பீக்கில் வந்திருக்கு, ஆல் டைம் ஹைட் இருக்குது. பார்க்கலாம். கல்யாண் ஜுவல்லரி இடையில மோட்டில் மாட்டி பிரச்சனையானுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாக்கு நல்லா விழுந்து மிட் ரேஞ்ச். கரெக்ட் டைமிங், அடுத்த 5 மினிட்ஸ் ரேட்டிங் கொடுக்குறேன். மார்க்கெட்டில் உட்காந்தாலே டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி நம்ம அலாரம் வச்சு ஏதாச்சும் ஒன்று பார்த்தா மட்டும்தான் தெரியுது. வால்யூம் நமக்கு தேவைப்படாது, ஸோ வால்யூமை க்ளோஸ் பண்ணிடலாம். வால்யூம் வந்து எனக்கு தேவைப்படாது, நான் எதுவும் அதை ஆட் பண்ணி எனக்கு அனலைசஸ் பண்ணலை. ஸோ நான் வேறு ஒரு கேட்டகரி ஆஃப் அனலைசஸில் இருக்கேன். உங்களுக்கு வால்யூம் வேணுன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே செல்லிங் ஆகிருக்கு. பார்க்கணும் என்னென்னு, அக்குமுலேஷன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. டாடா டெக்னாலஜிஸ் இதில் நான் ஒரு 790 கிட்ட வந்து எனக்கு பையிங் காஸ்ட் இருக்குது. ஸோ டாடா டெக்னாலஜிஸ்லேயுமே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். மொமெண்டம் இப்போ தான் வீக்லியில் எடுக்குது. வீக்லியிலேருந்து மாறி போயிடுச்சுன்னா ஒரு 868 கிட்ட இப்போ வந்து வந்துடும் நம்புகிறேன். வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 897 ஃபிபனாசி வந்து நமக்கு ஒரு ரேஷியோஸ் வந்து கொடுக்குது. ஓகே, பார்க்கலாம். ஓகே,
விஷயமே பிளான் ட்ரிப் 10 ரூபாயில் இருக்குது. தெரியல இது கேப் எவ்வளோ என்ன ஏதுன்னு. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. 10 ரூபா ஸ்டாக்கில் நான் என்ன டெக்னிக்கல் பார்க்குறது, என்ன இது பண்ணுறது. இதோட ஆல் டைம் ஹை அப்போது ஆல் டைம் ஹைலாம் அப்போ கம்பெனி பாதிக்கு பார்த்தீங்களா? சச்சோ 33. ஸோ 33லேருந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது. ப்ராஃபிட்ஸ் டெர்மினேஷன் அக்ரிமெண்ட் கொடுத்துருவோம். ஓகே என்ன பண்ணிகிட்ருக்காங்க தெரியல, பார்க்கலாம். ஜபாங் ஃபுட் கேசி இருக்குது. தெரியாமல் இதுக்குள்ளே வந்துட்டேன். ஓகே ஜஸ்ட் இதாங்க ஒரு பிரச்சனை, டக் டக் டக்குன்னு போயிட்டே இருக்குது. ஓகே திரும்பி நம்ம ஒரு ஆஃபுக்கு போகணும். ஸோ திரும்பி மாருதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டேயில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மாருதி, வீக்லிலேயும் கொஞ்சம் நல்லா தான் தெரிகிறது. எந்த சைடு சேல்ஸ் அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. சேல்ஸ் அடித்தாங்கன்னா கொஞ்சம் இது டிவிடெண்ட் வேறு இருக்குது. எக்ஸ்டேட்டு பார்த்து உள்ளே போகிறது நல்லது. டிவிடெண்ட் 135 ரூபா, 12,000 ரூபா ஸ்டாக்குக்கு. சின்ன ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடக்க சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த சைடு நடக்குதோ மோஸ்ட்லி அப் சைடு நடக்கும்னு நினைக்கிறேன். நடந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே அலாரம் திருப்பி வந்து நமக்கு ஸ்டாக்ஸ் வந்து இன்னொரு 25 மினிட்ஸ் ஆட் பண்ணுறேன். நாட் மோர் தென் ஒரு 50 மினிட்ஸில் நம்ம ஒரு 500 ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டோம்னா ஓகே. டெய்லி நம்ம ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். எல்லா ஸ்டாக்ஸையும் நம்ம ஒரு ஜஸ்ட்டு வியூவில் வச்சுக்கலாம். நீங்கள் 3 ஹவர்ஸு ஸ்பெண்ட் பண்ணிங்க டெய்லி அப்படின்னா அவ்வளோதான். 1 டேக்கு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் மாஸ்டர் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம். எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தோம் ஆல் டைம் ஹை. எலிக்சர் சர்வீஸ் நைஸ். என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவார் இது ஒரு நல்ல ஸ்டாக்னு. எலிக்சர் டாட்டா வருது. பயங்கரமாக ஏறி இருக்குங்க. மந்த்லியில் 22% ஒரே மாதம். யார் கொடுப்பா? இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம இது பெருசாக கன்சிடர் பண்ணல. எனக்கு அந்தளவுக்கு ஃபெமிலியர் கிடையாது இந்த ஸ்டாக்ஸு. எனக்கு ஃபெமிலியரான ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டியில் இருக்க அந்த ஒரு F&O 200 ஸ்டாக்ஸ், டாப் 200 ஸ்டாக்ஸ் தான் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரு. இனிமேல் நம்ம கேஷு இருக்குது கொஞ்சம். எல்என்டி ரிசல்ட்ஸ் வேறு இருக்குது அப்கமிங்கில் பார்க்கலாம். எல்என்டியில் வியூ ஃப்ரம் standing stars, volume average. Okay.
ஏர்னிங்ஸ் கொஞ்சம் பீக்கில் இருக்க மாதிரி பார்க்குறோம். எஸ்டிமேட்டட் பார்க்கலாம். மகாராஜா கேஸ் டாக்டர் லால்பத் லேப்ஸ். ஓகே, வீக்லியில் நல்லாயிருக்கு. இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணோம். நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. ஃபுட்ஸ் கிராப்பைட் இந்தியா நல்ல ஒரு ஸ்டாக். $649. $653. ஓகே, ஸ்டாக் பார்க்கலாம். சன் ஃபார்மா, யுனைடெட் ஸ்பீட்ஸ் லிமிடெட், மந்த்லி வியூ நல்ல மொமெண்டமில் இருக்குது. வீக்லி கிரேட், டெய்லியில் பக்காவாக இருக்கு. ரொம்ப போல் பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் கண்ணை வச்சுக்க வேண்டிய ஸ்டாக். யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. வீக்லியில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. JSW எனர்ஜி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இவர் நல்லா இருக்காரு, ஆனால் இவருக்குள்ளே நான் போக மாட்டேன். அதானிக்குள்ளே. ஜோதி லேப்ஸ் ஆட்டோமேஷன்ஸ் கையில் எடுத்துருக்கு மந்த்லி கேண்டில். ஸோ வீக்லி வந்து நமக்கு ஓகே மாதிரி தெரியுது. டெய்லி ஓகே. ஐடிசி ஹோட்டல், ஐடிசி பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி மட்டும் ஏர்னிங்ஸ்னால உங்களுக்கு செமையான பீக்கு. என் ஃப்ரெண்டு வந்து ஒர்க்கிங் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க, பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு 7% அப்போ ஆகிடுச்சுன்னு. பார்த்தா 7% அப்போ அவ்வளோ போல ஒரு நாளில் டே கேண்டில் பார்த்துருவோம். நான் கூட ஷாக் ஆகிட்டேன், 7% அப்போ ஆகிடுச்சான்னு. நானாக ஸ்டாக்கை பார்க்கல, பட் ஒரு நியூஸை மட்டும் கேட்டேன். 1% தாங்க. என் ஃப்ரெண்டு எதை பார்த்துட்டு சொன்னாங்கன்னு தெரியல. மேபி ஒரு வீக்லிங்களா? ஆமாம், வீக்லிலேயே கூட உங்களுக்கு வீக்லியில் கூட 1-2% தான் போயிருக்கு.
தெரியல, ஏதோ பார்த்துட்டு சொன்னாங்க. மொபைல் மந்த்லியே பார்த்துட்டு சொல்லிட்டாங்க போல். மந்த்லியும் 2% தான். ஓகே, ஸோ ஐடிசி ஹோட்டல். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, ஏசிசியும் வந்து நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இது எடுக்கலான்னு பார்த்தேன், பட் வந்து கேஷ் இல்லை. ஆல்ரெடி நம்ம கேஷ் எல்லாம் ஒரு ஸ்டாக்ஸில் வந்து பார்க்கிங் பண்ணியிருக்கனால அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸ்டாக்கு தாவிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து கொஞ்சம் ஆஸ் பர் பிளான் படி நம்ம கரெக்டாக வெளில வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து போயிட்டுருக்கணும். ஓகே, நிச்சயம் மோட்டார் நல்லா தான் இருக்காரு. திருப்பி இவரை கொஞ்சம் பார்க்க வரலாம் பொறுமையாக. NMDC ஸ்டீல் பெருசாக ஐடியா இல்லை ஸ்டாக் மேலே. ஸோ நான் அடுத்த ஸ்டாக் போயிடுறேன். ஜூபிட்டர் வேகனார் நமக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. இது பெர்ஜர் பெயிண்ட் ரெசிடென்ஸில் இருக்குது. ஜி என்டர்டெயின்மெண்ட்டு நான் 2018 இது இன்ட்ராடே பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அப்போ வந்து 116 டைரிலாம் எழுதி வச்சுருக்கேன். அப்படியே செல் அடித்து தான் ப்ராஃபிட் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டாக் அதுக்கப்புறம் ஏறினுச்சு, ஒரு நியூஸ்னால் கை மாறினுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இறங்கிடுச்சு. ஸோ அந்த பீக்கில் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நியூஸ்னால் போனது தான் இந்த இது. அதுக்கப்புறம் சோனி கூடலாம் மெர்ஜர்னு சொல்லி பிளான்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கேன்சல் ஆகிடுச்சு. இட்லி நல்லா கொஞ்சம் கமிஷன் ஆகுது, என்னென்னு பார்க்கலாம். MCH எஸ்டேஜ் ரூமில் வர கொசு கடி வேறு அதிகமாக இருக்குங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸு நல்ல ஒரு அக்காமடேஷனில் இருக்குது. மந்த்லியில் வச்சுருக்கலாம். டார்கெட்லாம் அசால்ட்டாக வருவான் பையன். 2600 கிட்ட ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்ச ஸ்டாக் தான். கொச்சின் ஷிப்யார்டு ஐடியாவில். சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் மந்த்லியில் கொஞ்சம் பிக் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஹிந்துஸ்தான் காப்பர் மந்த்லியில் நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது இறங்கி போச்சுங்க இந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஏறிக்கிட்டு வருது. ஹையில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் இருக்குது, செக் பண்ணி தான் பார்க்கணும். பிர்லா சாஃப்ட் சின்ன வயசில் ஆட் பார்த்துருக்கேன். பிர்லா சாஃப்ட் போட்டின்னு ஏதோ ஒரு ஆடு வந்து டிவியில் போட்டுட்ருப்பாங்க. ஓகே, குளோபல் ஹெல்த் பேர் நல்லா இருக்குது, குளோபல் ஹெல்த்துன்னு. ஸ்டாக்குமே நமக்கு இன்னும் பழக்கமாகலை. மேபி நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம கூட ஓட்டிகிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். செக் பண்ணலாம். இந்தியா இருக்கட்டும். ரூட் மொபைல்ஸ் எடுத்தேங்க,
எடுத்து இதில் பயங்கரமான ப்ராஃபிட் பார்த்தேன். கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கொடுத்துட்டு வந்துட்டேன். திருப்பி அது இறங்கி நின்றுக்கிட்டு இருக்குது. ஏர்னிங்ஸ் வருது நல்ல ஒரு பர்சன்டேஜ் 8% கிட்ட பார்த்தேன். ஆனால் ஸ்டாக் வந்து 12% கிட்ட உங்களுக்கு போணுச்சு. தெரியல, நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபெமிலியரும் 200 நிஃப்டி 200 F&O ஸ்டாக்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. இப்போ தான் மீதி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம 500 இப்போ தான் இறங்கியிருக்கோம். பார்க்க நம்மளுக்கு கொஞ்சம் அட்டாச் ஆகிடும்னு நினைக்கிறேன். அட்டாச் ஆகலைனாலும் ஆக வைக்கணும். ஸோ இது ஒன்று இருக்குது. அப்புறம் சிடிஎஸ்எல்லாம் ரொம்ப பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருந்துச்சுங்க. டெபாசிட்ரி எந்தளவுக்கு ரொட்டேஷன் இருக்கோ அந்தளவுக்கு சிடிஎஸ்எல் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டு அவேர்னஸ் ஆக அப்படிப்பட்ட ஸ்டாக் தான் சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் எல்லாமே. ராம்கோ சிமெண்ட் செக்டரே பீக்கு ஆயிடுச்சுங்க. ஸ்டார் சிமெண்ட் ஒரு ஸ்டாக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இது இன்றைக்கி இன்ட்ராடே எடுத்தேங்க. இன்ட்ராடே எடுத்து சமாடி வாங்கினேன். நல்லா பீக்கு போனோன்னே எடுத்துட்டேங்க தெரியாமல். இங்கே வச்சு எடுத்ததுனால ரெசிஸ்டன்ஸில் வந்து அப்படி கரைஞ்சிடுச்சு. நெஸ்ட்லி நல்லா இருந்துச்சு, அப்புறம் எடுக்கல. ஏன்னா கேஷ் நம்மக்கிட்ட இல்லை. எஸ்பிஐ சென்ட்ரல் ஓகே டேக்கு தெரியாமல் வந்துட்டேன் பாருங்க. திருப்பி நம்ம Biscorp, Angel One, Tech Mahindra இருக்குது. சினர்ஜி இன்டர்நேஷ்னல் பயங்கரமாக இருக்குங்க ஸ்டாக்கு. நல்ல ஒரு மொமெண்டம் எடுக்கலாம் போல். எடுத்துகிட்டு 781 கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக். வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் கண்ணுங்கிறதான் பார்க்க வேண்டிய ஸ்டாக்கு. பார்த்துப்போம். ஏர்போர்ட் செக் பண்ணணும். ஃபோன் ஐடியா எனக்கு ஐடியா இல்லைங்க. ஸ்டாக்கு இருக்குது, பிரேக் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். பிரேக் பண்ணோன்னா தான் தெரியும். கேபிட்டல் குளோபல் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு. ஒரே ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்காரு. டெய்ல் அடிப்பாரா இல்லையே, கொஞ்சம் நல்லா தான் இருக்கார். ஸோ நவோக்கா விஸ்டாகாம் இவரையும் கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்டில் பண்ணிக்கணும். அக்கௌண்டில் பண்ணும்போது நமக்கு தெரியும்.
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. எஸ்டர்டே தான் பண்ணியிருக்கேன். டேயில் வந்து 3% ஏறிச்சு. இங்கே ஒரு கன்சல்டேட்டிவ் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் ஆர் ஹை. ஓகே, மெட்டாலிக் இவருமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கார். இவரே நம்ம கொஞ்சம் கன்சிடர் வச்சுக்கணும். ஓகே, அது ட்ரா பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ்லேயும் இருக்காது மந்த்லியில், அதையும் கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிக்கணும். ஸ்வான் எனர்ஜி எடுத்து ப்ராஃபிட்லாம் புக் பண்ணியாச்சு. நல்லாவே இருந்துச்சு இந்த ஸ்டாக்கு. பட் இது இன்னும் கொஞ்சம் பொட்டென்ஷியல் இருக்குது, பார்க்கலாம். அதர் ஹவுசிங் ஃபைனான்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. அவங்க எடுக்கிற ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை கிடையாது, அடுத்த நாளே டாப் கெய்னர்ஸில் போகணும். அந்த மாதிரிலாம் இன்றைக்கி நடக்கப்போது தெரியல. நம்ம செக் பண்ணுவோம். டெய்லி ஒரு ஸ்டாக் பார்க்குறோம், ஆனால் அந்த ஸ்டாக் நமக்கு ஃபெமிலியராக பெருசாக இருந்ததில்லை. ஃபெமிலியராக இருந்த ஸ்டாக் வந்து ஏறி இருக்குன்னா ரூட் மொபைல்ஸ் தான். நான் ஒரு வாட்டி எடுத்தோடனே ஆல் டைம் ஹை அது பிக் பண்ணியிருக்கு. ஸோ லக்கி பிக்கு அனலிட்டிக்கல் தான் எடுத்தோம். ஸோ லக்கி பிக்கு நம்ம அடிச்சுட்டு டார்கெட்டும் அடிச்சிடுச்சு. ஸோ அடித்தோடனே எக்ஸிட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா இது பதஞ்சலி ஃபுட்ஸ் எந்த அளவுக்கு தெரியல இந்த ஸ்டாக்கு. வீக்லியில் பயங்கர அப்பு, டெய்லியிலையும் நல்ல ஒரு அப்ஸு. நெட்வொர்க் சரியான அப்பு. ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம 500 ஸ்டாக்ஸ் முடிச்சிருக்கோம். இட்ஸ் டேக் அரவுண்டு ஒரு நல்ல ஜேர்னி தான். 48 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வர எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலாக எஜுகேஷனல் பர்பஸ்க்கானது தான், எப்படி ஸ்டாக்ஸை பார்க்குறோன்னு. ஸோ நானுமே அனலைஸ் பண்ணி உங்கள் கூட கற்றுக்குறேன், நீங்களுமே என் கூட அனலைஸ் பண்ணி கற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே அண்ட் நைஸ் ட்ரேட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.